வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு நால்வர் துதி விளக்கம் பகுதி 6. உமாபதி சிவாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்ட சிறப்புமிக்க நால்வர் துதி பாடலுக்கான எளிய மற்றும் உண்மை விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். இந்த வரிசையில் முதல் 3 சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உரிய துதி பாடல்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் பார்த்து முடித்திருக்கின்றோம். எஞ்சிய மற்றும் நிறைவாக உள்ள துதி பாடலின் வரி இதுதான். ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி என்று வருகின்றது. இந்த வரியில் போற்றி துதிக்கப்படுகின்ற அருளாளர் மாணிக்கவாசகர் சுவாமிகள். மதுரை மாவட்டத்தில் மேலூருக்கு மிக அருகில் திருவாதவூர் என்ற ஊரில் அவதரித்தவர் மாணிக்கவாசகர். இவருடைய இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. இவர் வாழ்ந்த காலம் மற்றும் வாழ்க்கை வரலாறு குறித்த முறையான சான்றுகள் ஏதும் கிடைக்கப் பெறவில்லை. எனவே இவர் குறித்து பல மாறுபட்ட தகவல்களை பலரும் கூறி வருகின்றார்கள். அழுது அடி அடைந்த அன்பர் என்று போற்றப்படும் மாணிக்கவாசகரை சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொண்டார் என்று தெரிகிறது. அவ்வாறு ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை என்றும் தெரிகின்றது. மாணிக்கவாசகர் பெருமான் குறித்து கூறப்படும் வரலாறு அனைவருக்கும் நன்கு தெரிந்த வரலாறு. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தது, நரிகளை பரியாக்கியது போன்ற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தற்போது நான் அந்த நிகழ்வுகளுக்கு உள்ளே பயணிக்கவில்லை. திருப்பெருந்துறையில் குருவாக காட்சி தந்த சிவபெருமானின் கட்டளையை ஏற்று தில்லை நோக்கி பயணிக்கின்றார் மாணிக்கவாசகர். தில்லையை சென்று அடைவதற்கு முன்னதாக பல திருத்தலங்களுக்கு சென்று பல பதிக பாடல்களை பாடி பிறகு இறுதியாக தில்லை சென்றடைகின்றார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே இருந்த உறவு என்பது கருத்தொருமித்த கணவன் மனைவி உறவு போன்று மிக மிக ஆழமானது, நுட்பமானது. சிலர் இந்த உறவினை குரு சீடர் உறவு என்று கூறுவது வழக்கம். சிவபெருமானை தன்னுடைய சித்தத்தில் இருத்தி முழுமையாக சிவானந்தத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் நிஷ்டைக்குள் சென்று விடுவார் மாணிக்கவாசகர். அவ்வாறு அவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுது அவரையும் அறியாமல் திருவாய் வழியாக உதிர்ந்த மாணிக்க சொற்களைத்தான் இன்று நாம் திருவாசகம் என்று கூறி வருகிறோம். என்னை இந்த பூ உலகில் விட்டுவிட்டு சென்று விட்டாயே, விரைவில் என்னை நின் திருவடிக்கு கீழ் வைத்துக்கொள் என்று மாணிக்கவாசகர் அழுது அழுது புலம்பிய புலம்பல்கள்தான் திருவாசகம். திருவாசகம் என்ற நூலில் உள்ள நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியை படித்து பாருங்கள். மேற்கண்ட உண்மைகள் அனைத்தும் விளங்கும். திருவாசகம் என்பது மற்ற நூல்களைப் போல இலக்கிய நூல் அல்ல. அது ஒரு இறை அனுபவ நூல். திருவாசகம் என்ற நூலை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாணிக்கவாசகர் பாடல்களை பாடவில்லை. எனவே திருவாசகத்தின் நூலாசிரியர் மாணிக்கவாசகர் என்று கூறுவது தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள். தில்லையை சென்றடைந்த மாணிக்கவாசகர் சிதம்பர தலத்திற்கு சற்று தொலைவில் பித்தர்புரம் என்ற இடத்தில் ஒரு சிறிய மடம் அமைத்து தங்கியிருந்தார். அவ்வப்பொழுது நிஷ்டைக்குள் சென்று சிவானந்தத்தை அனுபவித்து வந்தார். வெளி தோற்றத்திற்கு ஒரு மௌன சாதுவாக இருந்தபடியால் மக்கள் எவரும் அவரை தேடிச் சென்று தொந்தரவு செய்யவில்லை. மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டிய நாள் நெருங்கியது என்பதை சிவபெருமான் உணர்ந்தார். உடனே சிவபெருமான் ஒரு கிழ வேதியர் உருவில் மாணிக்கவாசகர் இருக்கின்ற இடம் தேடி வந்தார். வந்த வேதியர் மாணிக்கவாசகரை சந்தித்து, நீவிர் ஈசனை குறித்து பல பாடல்களை பாடியுள்ளதாக கேள்விப்பட்டேன். உயர்வான செய்திகளை, இறை அனுபவங்களை உள்ளடக்கிய உமது மெஞ்ஞான புலம்பல்கள் உங்கள் காலத்திற்கு பிறகு மக்களுக்கு பயன் செய்ய வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று கருதுகிறேன். எனவே தாங்கள் இதுவரை பாடிய பாடல்களை எல்லாம் தொகுத்து திரட்டி பாதுகாக்கலாம் என்று கருதி இங்கே வந்திருக்கின்றேன் என்றார் வேதியர். தன் முன்னே அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது ஈசன் என்பதை மாணிக்கவாசகரும் அறிந்திருக்கவில்லை.
நிஷ்டையிலிருந்து எழுந்த மாணிக்க வாசகர் வேதியரின் வேண்டுகோளை ஏற்று சுற்றும் முற்றும் பார்த்தார். மாணிக்க வாசகரை சுற்றிலும் பல்வேறு ஓலைச்சுவடிகள் சிதறி கிடந்தன. அனைத்திலும் மாணிக்க வாசகரின் இறை அனுபவங்கள் மாணிக்க எழுத்துக்களாக மிளிர்ந்து கொண்டிருந்தன. அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஒன்று திரட்டி எடுத்துக்கொண்டார் வேதியர். இதன் பிறகு வேதியர் உருவில் இருந்த சிவபெருமான் மாணிக்க வாசகருடன் சில காலம் உரையாடினார். மேலும் பல பதிக பாடல்களை மாணிக்க வாசகர் வாய்மொழியாக கேட்டு அவைகளையும் ஓலைச்சுவடியில் எழுதி எடுத்துக்கொண்டார். திருவாசகம் என்று இன்று நாம் கூறி வருகின்ற இறை அனுபவ நூல் மாணிக்க வாசகர் எழுதியது அல்ல. அது சாட்சாத் ஈசனே தன் கைப்பட எழுதிய நூல் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து பதிக பாடல்களையும் ஓலைச்சுவடிகளில் படி எடுத்த பிறகு இறுதியாக அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து என்று சான்று கையொப்பம் இட்டார் வேதியர் உருவில் இருந்த சிவபெருமான். எழுதி முடித்த அனைத்தையும் திரட்டி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் வேதியர். பித்தர்புரத்திலிருந்து கிளம்பிச் சென்ற வேதியர், அதாவது ஈசன், நேரே சிதம்பரம் திருத்தலத்தில் உள்ள நடராசர் திருமேனி அமைக்கப்பட்டிருக்கும் கனக சபைக்குள் சென்று அங்கு அனைத்து ஓலைச்சுவடிகளையும் வைத்துவிட்டு மறைந்து விட்டார். மறுநாள் காலை வழக்கமான பூசைகளை செய்வதற்காக சிவாச்சாரியார்கள் கனக சபையினை திறந்தார்கள். அங்கு இருந்த ஓலைச்சுவடி கட்டினை கண்டு வியப்படைந்தார்கள். சுவடிகளை திறந்து என்னவென்று பார்த்தார்கள். சிவபெருமான் குறித்த பதிக பாடல்கள் இருந்ததை கண்டார்கள். பாடல்களுக்கான பொருள் என்னவென்று தெரியாமல் விழி பிதுங்கினார்கள். இது என்ன பணுவல்? யார் எழுதியது? யார் இங்கே கொண்டு வந்து வைத்தது? அதுவும் பூட்டப்பட்டிருந்த கனக சபைக்குள் ஓலைச்சுவடிகள் வந்தது எப்படி போன்ற பல வினாக்களுக்கு விடை தெரியாமல் திணறினார்கள் சிவாச்சாரியார்கள். உடனே சிவபெருமானின் வாக்கு ஒன்று அசரீரி வாக்காக வானில் ஒலித்தது. என் மீது ஆழ்ந்த காதல் கொண்ட அன்பன் மாணிக்க வாசகன் பித்தர்புரத்தில் இருக்கின்றான். இவைகள் அனைத்தும் அவனின் மணி வார்த்தைகள். நீங்கள் அனைவரும் பித்தர்புரம் சென்று மணி வாசகரை உரிய மரியாதை செய்து இங்கே அழைத்து வந்து பாடல்களுக்கான பொருளை கேளுங்கள், அவன் கூறுவான் என்று அந்த அசரீரி வாக்கு ஒலித்தது. வியப்பின் உச்சத்திற்கு சென்ற சிவாச்சாரியார்கள் உடனே பித்தர்புரம் நோக்கி விரைந்தனர். அங்கிருந்த மாணிக்க வாசகரிடம் நடந்த சம்பவங்களை எல்லாம் விளக்கி கூறினார்கள். முந்தைய நாளில் ஒரு கிழ வேதியராக தன் முன்னே அமர்ந்து இருந்து உரையாடியது ஈசன் என்று உணர்ந்தவுடன் மாணிக்க வாசகரின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. வந்திருந்த சிவாச்சாரியார்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே மாணிக்க வாசகர் பின் வருமாறு புலம்புகிறார். பெருமானே, நாயினும் கடையவனான என்னை தேடி வந்து ஆட்கொண்ட பிறகும் உடன் அழைத்துச் செல்லாமல் இங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டாயே, இனியும் என்னால் பொறுக்க இயலாது. என்னை நின் திருவடிக்கு கீழ் அமர்த்திவிடு என்று கூறி கண்ணீர் மல்க கனகசபை நோக்கி ஓடினார் மாணிக்க வாசகர். சிவாச்சாரியார்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் மாணிக்க வாசகரை பின்தொடர்ந்து சென்றார்கள். நீங்கள் அனைவரும் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.